இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பராக ஹிட் ஆகிட்டு இருக்க சத்த பச்சா த ரிங் ஆஃப் ரவுடிஸுங்கிற மலையாள படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு ஒரு சின்ன சிட்டியில் ஒரு அண்டர் கிரவுண்டில் வெளி உலகத்துக்கு தெரியாமல் பணம் காசை வச்சு நிறையா ஒரு பாக்ஸிங் ஃபைட் நடந்துகிட்டு இருக்கு. இதை ஹீரோ யதார்த்தமாக போகும்போது அங்கே உள்ளே போய் தன்னோட பண தேவைக்காக அங்கே விளையாடுறான். அதில் ஜெயிக்கிறான். ஆரம்பத்தில் பணம் கிடைக்குதுன்னு விளையாடுறவன் அது கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய மாஃபியா கேங் அரசியல் பின்புலத்தோடு அது நடந்துட்டு இருக்குங்கிறத உண்மையை வெளிக்கொண்டு வர நினைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதை உங்களுக்கு நிறைய படங்கள் இதில் ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். 7 படத்தோட ஸ்டோரி ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். தமிழில் பண்டிகைன்னு ஒரு படம் வந்தது, கிருஷ்ணா அவர்கள் நடித்து. அந்த படம் உங்களுக்கு ஞாபகம் வரலாம். ஒரு தாய்லாந்து மூவி கூட உங்கள் படம் ஞாபகத்துக்கு வரலாம். இந்த படம் பார்த்து முடிச்சுன்னு உங்கள் மைண்டில் என்ன மாதிரி தாட்ஸ்லாம் வரும்? ஒரு மனிதன் ரவுடி ஆகிறதுக்கு பிறப்பு மட்டுமே காரணம் இல்லை, அவன் சந்திக்கிற சூழ்நிலை கூட ஒரு காரணம். போடுறதுக்கு நீங்கள் உடல் அளவில் மட்டும் இல்லை, மனதளவில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அண்டர் கிரவுண்ட் ஃபைட்ல வெற்றி பெறுற போது லைஃப்லயும் வெற்றி பெற்ற ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. சில நேரம் ஹீரோ உருவாகிற இடமே பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் வேர்ல்டு தான். ஒரே ஒரு ஃபைட் ஒரு மனிதனோட டெஸ்டினியவே மாத்திருக்கும். கூட்டத்துல நிறைய ரவுடிஸ் இருக்கலாம், ஆனா லீடர் ஒரே ஆள். லைஃபே பாக்ஸிங் மாதிரி தான். நின்று விளையாண்டோம்னா ஜெயிச்சிடலாம். பயம் இருக்கிற வரை மனிதன் அடிமை. அதை உடச்சி வெளியே வந்தானா அவன் ஃபைட்டர். பணத்துக்காக ஆரம்பிக்கிற ஃபைட் உண்மைக்காக முடியும். லைஃப் கூட அப்படித்தானே. பேர் சண்டையை ரொம்ப ரசிப்பாங்க, சில பேர் அவங்களோட லைஃபையே அதில் தான் கண்டுபிடிப்பாங்க. சண்டையில் அடிப்பட்ட காயம் மறைஞ்சாலும் அந்த அவமானம் ஒருபோதும் மறையாது. ரவுடி உலகத்தில் நம்பிக்கைங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே அரிதான. லைஃப்ல கீழே விழுகிறது தப்பு இல்லை, எழுந்திருக்காமையே படுத்துட்டு இருக்கிறதா ரொம்ப. ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான வெப்பன் எது தெரியுமா? உங்களோட மன வலிமை. உண்மையான ஃபைட்டருங்கிறவன் ரிங்கில் ஜெயிக்கிறவன் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் ஜெயிக்கிறவன் தான்.